முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ ஆசைப்பட்ட ஒன்றை உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைக்கப் போகின்றேன். வெகு நாட்களாக நீ ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். இறுதியில் எனக்கு அது கிடைக்கவே கிடைக்காதா? நான் கேட்டது எதுவுமே எனக்கு நடக்காதப்பா, நான் அந்த அளவுக்கு துரதிர்ஷ்டசாலி ஆகிவிட்டேனா? எதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று என்னை நீ வினவிக் கொண்டிருக்கின்றாய். நான் எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் அது எனக்கு தருவதே இல்லையப்பா. நான் யார் மீதாவது உண்மையான அன்பு செலுத்தினால் அவர் என் அருகில் இருப்பதே இல்லை. என்னை விட்டு பிரிந்து சென்று விடுகின்றீர்கள். எதற்காக இப்படியெல்லாம் உங்கள் திருவிளையாடலை என்னுடைய வாழ்க்கையில் காண்பிக்கின்றீர்கள் அப்பா என்று என்னை பார்த்து நீ கேள்வி கேட்கின்றாய். தங்கமே, நீ ஆசைப்பட்ட ஒன்றை நிச்சயமாக உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைக்கத்தான் போகின்றேன். உனக்கென்று எழுதியது நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேரும். சில விஷயங்களை நீ என்னிடத்தில் பல முறை வேண்டியும் பல நாட்களாக வேண்டியும் நான் அது உனக்கு கொடுக்கவில்லை. அது உண்மைதான். எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு எது நல்லது எது நல்லது இல்லை என்று. உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன். நீ வேண்டிய உடனே அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன் என்று நீ நினைக்கக்கூடாது. அதில் உனக்கு எது தேவையோ, அது உனக்கு பிற்காலத்தில் எது நன்மை அளிக்குமோ அதை மட்டுமே நான் கொடுப்பேன். உனக்கு கொடுக்க வேண்டியதை நன்கு ஆராய்ச்சி செய்துதானே கொடுப்பேன். அதில் சில விஷயங்கள் உனக்கு தேவையில்லாதது. அதனால்தான் நான் உன்னிடத்தில் கொடுக்கவில்லை. அதுபோல் சில நபர்களை உன்னிடத்தில் இருந்து நான் பிரித்ததும் உண்மைதான். அந்த நபர்கள் அனைவரும் உனக்கு உண்மையானவர்கள் அல்ல. உன்னிடத்தில் உண்மையாகவும் உயிருக்கு உயிராக உன்மீது அன்பு செலுத்தும் உண்மையான நபர்களை நிச்சயம் நான் உன்னிடத்தில் இருந்து பிரிக்க மாட்டேன் தங்கமே. நான் ஒன்றும் உனக்கு எதிரி அல்ல. உன்னிடத்தில் இருந்து அனைவரையும் பிரிப்பதற்கு உன் அப்பா நிச்சயம் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். நீ எந்த அளவிற்கு என்னிடம் மனமுருகி வேண்டினாயோ அதைவிட 2 மடங்கு வேகத்தில் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உன்னை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆரோக்கியத்தில் அடுத்தடுத்து முன்னேற்றம் வரும். பொருளாதார முன்னேற்றம் வரும். ஒவ்வொரு தீர்வையும் உன் மனதின் வழியே நான் தருகின்றேன். அந்த மனதில் நேர்மறை குரலை மட்டும் கேட்டு நீ செயல்படுத்து. உனக்கு நல்லதை செய்து கொடுக்காமல் வேறு யாருக்கு செய்து கொடுக்க போகின்றேன்? நான் உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுறுத்துவது ஒன்றே ஒன்றுதான். உன் எண்ணம்தான் வாழ்க்கையாக அமைகின்றது. உன் எண்ணத்தை அவ்வப்பொழுது கவனித்து அதை நேர்மறையாக மாற்றிக்கொள்வது மிகவும் அவசியம். நீ முன்பு இருந்ததற்கும் இப்பொழுது இருப்பதற்கும் மாறுபாடு உண்டு. ஆனாலும் அவ்வப்பொழுது உனக்கு எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் விடுவதில்லை. ஆகையால் உன் மனதிற்குள்ளே என் நாமத்தை கூறிக்கொண்டே இரு. உன் மனதை கவனி. அதற்குள் இருக்கும் என்னை உணர்ந்து கொள். அனைத்தையும் நல்லதாக நடத்தி கொடுப்பேன். நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட ஒன்றையும் உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நல்லதை வரவேற்க தயாராக இரு. ஓம் முருகா.